நம பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். மாதவ சிவஞானம் சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா. இந்த தொடர் பதிவில் இன்னைக்கு 4வது தலைப்பு அரண் வலியுறுத்தல். எடுத்திருக்கிற குறள் அழுக்கார அவா வெகுளி இன்னார் சொல் 4ம் இழுக்கா வியன்ற தரம். ஏனைய குற்றங்கள்ல மேம்பட்டதாயிருக்கிற பிறர் ஆக்க பொறாமையும், அவா ஐம்புலன்களுக்கு மேல் செல்லுகின்ற ஆசையும், அவை ஏதுவாக கொண்டு பிறரால் வரும் வெகுளியும், அது பற்றி வரும் கடும் சொல்லும் ஆகிய இன்னா சொல். இந்த 4ம் அழுக்காறு, ஆசை, வெகுளி, இன்னார் சொல், இந்த 4னையும் நீக்கி இடையராது நடைபெற்றது அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை 4ஐயும் நீக்கிட்டு செஞ்சோம்னா தான் அது அரண் அப்படின்னு வலியுறுத்துறாரு. பிற குற்றங்களில் பெரிய குற்றமாகிய பிறர் ஆக்கம் பொறாமையும், ஐம்புலன்கள் மேல் செல்லுகின்ற அவாவும், சினமும், கடும் சொல்லும், இந்த 4ஐயும் நீக்கி நடைபெறுவது அறம். இதை வலியுறுத்தி சொல்றதுக்காக அவர் எடுத்து சொல்ற கதை தக்கன் செய்த வேள்வி. கதைக்கு போனோம்னா, பிரம்மாக்களுடைய புதல்வனாகிய தக்கன் அப்படிங்கிற தவசீலன் சிவபெருமான் கிட்ட பெற்ற வரத்தால் பெரிய மேல்நிலை அடைஞ்சார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு செருக்கு மேலோங்கி நின்றது. சிவபெருமானுடைய முழு முதன்மை கண்டு அழுக்காறு கொண்டு அந்த முழு முதன்மையாவும் தனக்கே வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையை வளர்த்தார். அந்த அழுக்காற்றோடும் ஆசையோடும் சிவபெருமானை மதிக்காமல் இகிழ்ந்து யாகம் செஞ்சார். அப்போது அவன் செயல் தீது என்று எடுத்துரைத்த முனிவர்கள் எல்லாம் சொல்லியும் அதை கேட்காமல் அவர்கள் மேல சினங்கொண்டார். அதன் விளைவாக இன்னார் சொல்லாகிய சிவனிந்தை செஞ்சார். அதனால அவன் வேள்வி அறம் ஆகாமல் மரம் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அதனால் வீரபத்ரர் தோன்றி அந்த யாகத்தை முற்றிலும் அழித்தார். இது நமக்கு கந்த புராணத்திலையும் இருக்கு, திருவாசகத்திலையும் இருக்கு, திருவுந்தியார்லையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம சுவாமிகள் சொல்ற வெண்பா தக்கனார் வேள்வி தவத்தை மேற்கொண்டிருந்தும் தொக்கவரமாயிற்றோ சோமேசா, மிக்க அழுக்காரவா வெகுளி இன்னார் சொன் 4ம் இழுக்கா வியன்ற தரம். பொதுவாகவே வினை பலன்கள் எல்லாம் மிகுவதற்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வினைகள் நம்ம யார் பொருட்டு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள காரணம். திருவள்ளுவரே உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். உதவிக்கு சொன்னது தான் வினைக்கும் ஆகும், தீவினைக்கும் அதுவும் ஆகும். அதனால ஒரு நல்ல வினையோ அல்லது தீய வினையோ சிறந்த சான்றோர் இடத்தில் செய்யப்படும் போது பலன்கள் பல மடங்காக மிகுந்து வரும். அப்படி இருக்கையில் வினைகளை செய்பவனும் பயன்களை காலம் வகுத்து ஊட்டுபவனும் ஆகிய முதல்வன் இடத்து ஒரு வினையை செய்தால் அதனுடைய பலன் எத்தனை மடங்கு பல்கி பெருகி வரும் அப்படிங்கிறத நமக்கு உணரணும். எனவே உலகத்தார் பார்வைக்கு தீவினையாக தோன்றினாலும் சிவபெருமான் மேல அன்போடு செய்யப்படுற அந்த தீவினையும் பதி புண்ணியமா மாறும். அதே மாதிரி உலகத்தார் பார்வைக்கு நல்வினையாக தோன்றினாலும்
சிவபிரானை வெறுத்து செய்யப்படுமாயின் அந்த நல்வினையும் சிவ அபராதமாக பெரும் குற்றமாக மாறும். இந்த கருத்தை சித்தியார்ல அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் மரமாகும், பரநடிக்கு அன்பில்லாதார் புண்ணியமும் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரநெறில் பாலன் செய்த பாதகம் நன்மை ஆய்த்ததே அப்படின்னு சித்தியார்லையும் எடுத்து சொல்லியிருப்பார். இதே தக்கன் வேள்வியை பற்றி தான் எடுத்து சொல்லியிருப்பார். பெரிய அறமாக இருந்தாலும் இந்த 4 குணங்களை வச்சு செஞ்சனால அந்த அறம் அறம் இல்லாமல் சிவ அபராதமாக முடிஞ்சது அப்படின்னு சொல்வார். வரமுடைய தக்கன் என்ற சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இயற்றிய பெருமானையே தரிசிக்க பெற்று வரம் பெற்றதுனால அவர் அப்படி சொல்லப்பட்டார். உயர்ந்த நிலையில் நின்றும் வேள்வியில் சிவனிந்தை செய்தமையால கீழ்நிலை அடைந்தார். எனவே எத்தனை சிறந்த தவத்தோருமே சிவனிந்தை செய்யின் தப்பாது துன்புறுவார் அப்படிங்கிறது தெளிவு. தக்கனுக்கே இந்த நிலை தான். அப்போ நம்மெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ஈசன் மேலே அன்போட எந்த விஷயம் செஞ்சோம்னாலும் அதுக்கு பலன் பல மடங்குகள் உண்டு. இந்த 4ஐயும் விட்டு நம்ம அதை செய்யணும் அப்படின்னு முனிவர் சொல்கிறாரு. தக்கனார் வேள்வி தவத்தை மேற்கொண்டிருந்தும் தொக்கவரமாயிற்றோ சோமேசா, மிக்க அழுக்காரவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா வியன்ற தரம். திருச்சிற்றம்பலம். அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நம பார்வதி பதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.